அனைவருக்கும் ஏஎஸ்ஆர் ட்ரெக்கப்ஸின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போல்லாம் டெய்லி காலை சாப்பாடு வாங்குறாங்க. முன்னாடிலாம் வாங்க மாட்டாங்க. இப்போ அதிகமாக காலை சாப்பாடு வாங்குறாங்க. என்னான்னு சொல்லிட்டு தெரியல. காலையிலே எழுப்பி விட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எல்பைக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எல்பைக்கு 2 நாள் வேறு எல்பைக்கு போனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு எல்பைக்கில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஜித்தாவிலேருந்து யாராவது மதீனா போகிற மாதிரி பிளானில் இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா மீலாது நபிக்காக இவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜித்தாவிலேருந்து நேற்று சீக்கிரமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இன்றைக்கி அதனால் 3 மணி ஆக்கிட்டாங்க. நாளைக்கு தொடருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாளைக்கு பார்ப்போம். அப்போ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரெக்கப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 8:22. காலையிலே ஃபோன் அடித்து எழுப்பி விட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் ஃபுல் தம்பிஸ் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. அங்கே ஃபோனு புறாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. வாங்க போகலாம். போயிட்டுருக்கும்போது நம்ம பேசலாம். மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு தெரியல, காலையிலேயே வந்துட்டு சாப்பாடு இது மாதிரிலாம் வாங்கினதே கிடையாது. இன்றைக்கி தான் வந்துட்டு லொக்கேஷன் வந்திருக்கு. நம்ம ரெகுலராக எப்போதும் வேறு கடையில் தான் போய் ஃபுல் தம்பிஸ் வாங்குவோம். இன்றைக்கி நம்ம போகிற கடை வந்துட்டு வேறு கடை. இந்த கடையில் வந்துட்டு நம்ம ஊரில் இந்த முர்த்தபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா மக்கள், இந்த புரோட்டாவில் அதே மாதிரி வந்துட்டு விற்கும். அநேகமாக அது வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்குற மாதிரி இருந்தால் தான் இந்த கடைக்கு போக சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த கடைக்கு போக சொல்ல மாட்டாங்க. தெரியல என்னன்ட்டு. வாங்க போய் உங்களுக்கு நான் கடையை காட்டுறேன் வீடியோ எடுத்து. ஓகே, இதாங்க நான் சொன்ன கடை. இந்த இருக்குது பாருங்கள், வந்தாச்சு. காலையில் செம்ம வெளிச்சமாக பக்காவாக இருக்குது. ஆனால் நம்ம தான் வந்துட்டு செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன் நான். இப்போ பில்லு போட்டாச்சுங்க. பில்லு போட்டாச்சு. டைம் ஆகும் போல், 10 நிமிஷம் ஆகும் போல். அதான் சும்மா அப்படியே கடையை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்குள்ளே செடி வளர்க்குறாங்க மக்களே, அழகாக இருந்துச்சு. அதான் சும்மா வீடியோ எடுத்தேன். அங்கே காஃபி கவுண்டர் வேறு இருக்குது. காலையிலேயே வந்துட்டு ஹங்கர் ஸ்டேஷன், ஃபுல்லாக ஹங்கர் ஸ்டேஷன் ஆளுங்க. இங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்களா, இங்கே வந்துட்டு ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஹங்கர் ஸ்டேஷனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. நம்ம ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஒர்க்கு பாருங்கள். நம்ம சொன்னோம்னா அந்த காட்டனில் இருக்கிறது வந்துட்டு நான் சொன்ன அந்த முர்த்தபா அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி உள்ளது. மீதி தம்பிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே வந்துட்டு ஃபூல் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டா கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. எங்கேயாச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் உள்ள கடை தான். அதனால தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கடையில் ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன். காலை டைம் தானே, கூட்டம் அதிகமாக இல்லை. அதனால தான் வாங்கியாச்சு. ஓகேங்க, இதுக்கப்புறம் வர டியூட்டியோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, டியூட்டி எதுவும் வரல, சாப்பாடு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி பார்த்தீங்கன்னா 10:27 வந்து வண்டி எல்லா வண்டியும் கழுவியாச்சு. நம்ம வேறு இன்றைக்கி ஒரு 7-8 நிமிஷம் லேட்டாக போகிறோம். ஆள் கூட்டம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் சொல்லிட்டு தெரியும். இந்த டயத்துக்கு அதிகமாக இருக்காது. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்ட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி கூட்டம் அந்தளவு இல்லை, ஆனால் ஆள் வந்துட்டாங்க பாருங்கள். 10:30 மணி, அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க பாருங்கள். நம்ம 10:30க்கு வந்தோம், 10:53க்கு வாங்கியாச்சு. ரெண்டுமே வந்துட்டு வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து டியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நேற்றையே வந்துட்டு சொல்லியிருந்தோம் கேஸும் தண்ணி கேனு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கேனு ஒன்று ஃபுல்லு இருக்குது, கேஸுமே கொஞ்சம் இருக்குது அப்படின்னாங்க. டயர்டாக இருக்குது, நாளைக்கு எடுக்கலாமா இன்றைக்கி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இப்போ நம்ம போகிறது நம்மளோட பர்சனல் டியூட்டி. மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். வாங்க போகலாம். நான் மொபைல் வாங்கினா ஜரியிலே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் டெம்பர் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சு அப்படின்ட்டிங்கன்னா, அவன் வெறும் அந்த ஸ்க்ரீன் அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அதுவே 45 ரியால், நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா சொன்னான். அதனால் வாங்கலை. வாங்க இங்கே மலையாள கடையில் போய் செக் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இன்றைக்கி கேஸும் எடுக்கல, தண்ணி கேனும் எடுக்கல. கேஸுமே கொஞ்சம் இருக்குது, தண்ணி கேனுமே ஒன்று ஃபுல்லு இருக்குது. அதனால் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 2-3 நாளாக தூக்கம் இல்லாததுனால சாப்பிட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி டெம்பர் கிளாஸ் இங்கேயும் இல்லைங்க, ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும் போல். இங்கே கடைக்கு வந்தேன். அப்புறம் இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அதை உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதாங்க அது. என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீலாது நபி வருதில்ல, அதுக்காக மதீனா வந்துட்டு போகிறாங்க. இங்கே ஜித்தாவிலேருந்து. இங்கே ஜித்தாவில் இருக்கிறவங்க யாராவது மதீனா போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல்பைக் தான் வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க. எப்போதும் போகிற அல்பைக் இல்லை, வேறு அல்பைக் இது. வாங்க போகலாம். டெம்பர் கிளாஸ் அந்த கடையில் கிடைக்கல. தேடி பார்த்தேன், வேறு ஏதாவது செட் ஆகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கல, புது மாடலில். அதனால் வந்துட்டு கிடைக்கல. ஆன்லைனில் செக் பண்ணேன், அதெல்லாம் அது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரா இல்லை டெம்பர் கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்துட்டு வாங்கலை. நூனில் செக் பண்ணேன், இன்னும் அமேசானில் செக் பண்ணல. அமேசானில் செக் பண்ணி பார்ப்போம். வாங்கினா உங்களுக்கு நான் அதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஓகே, இதாங்க வந்துட்டு கடை. நம்ம ரெகுலராக போகிறது வேறு கடை, இப்போ வந்துருக்கிறது வேறு கடை. இந்த கடைக்கு எப்பயாவது தான் வருவோம். இந்த கடையில் வெறும் நகட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அதனால தான் இந்த கடையில் கூட்டம் இருக்காது. வாங்கியாச்சுங்க. 6:15க்கு வந்தோம், 6:34 ஆகிடுச்சு வாங்கி முடிகிறதுக்கு. வாங்கியாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம். இங்கேயே இப்போ தான் வாங்கி முடித்தோம், அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு, அடுத்த டியூட்டிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளில அங்கே ஷுக் சாத்தி இருக்குல்ல, அங்கே போகணுமா. அங்கே ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போய்ட்டு இதை கொடுத்துட்டு அடுத்த உடனே அந்த கடைக்கு போகணுங்க. இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் ஆள் போய் கொடுத்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:45 ஆங்க. இங்கே வர 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நேராக அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம்.
அங்கே ஷோக் சாத்தியில் ஒரு பெங்காலி சுக் இருக்கும் மக்களே. அங்கே போய்ட்டு ஒரு மசாலா வாங்க சொன்னாங்க. அங்கே தான் வந்துட்டு போனேன். ஆனால் வந்துட்டு அங்கே அந்த மசாலா இல்லை. அதனால் எதுவும் வாங்கலை. வீட்டுக்கு சும்மா தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 8:03. மேடம் ஃபோன் அடித்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். இப்போ உடனே சீக்கிரம் போங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது வீட்டுக்கிட்டே இருக்கிற கடை தான் வந்துட்டு. அது வீட்டுக்கிட்ட இந்த சிக்னலுக்கு அந்தான சைடு இந்த அல்வேக்கு போகும்ல, அது பக்கத்தில் இருக்கிற கடை தான் அது. ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு போக சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போய்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. போய் கால் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். சீக்கிரம் போங்க அப்படின்னாங்க. இங்கே வந்துட்டு கால் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க மக்களே. என்ன பண்ணுறது? ஐஸ்லாண்டு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ரிவ்யூ பார்த்தேன். உள்ளே வந்துட்டு அந்த பனி பிரதேசம் மாதிரி தாங்க இருக்குது. அந்த ஸ்கேட்டிங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 8:35. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அயன்மெண்ட் வர சொன்னாங்க. எப்போதும் வந்துட்டு இன்றைக்கி கொடுத்து மறுநாள் தான் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, இப்போயே உடனே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எவ்வளவோ கஷ்டமான வேலைலாம் பார்த்தாச்சு. என்ன நைட்டு வண்டி ஓட்டுறது தானே, அதை பார்க்க மாட்டோமா? வாங்க பார்த்துக்கலாம். இதாங்க நான் சொன்ன அந்த லாண்ட்ரி கடை. அரபியில் வந்துட்டு மக்சலா அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்கே வந்துட்டு அயன் பாக்ஸ்லாம் கிடையாது, ஸ்டீம் அயன் தான். இந்த இருக்குது பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் வெளில போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு மேடிட்ட கேட்போம். வாங்க போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க டியூட்டி வந்துடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 10 போகுது. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தெரியல, வந்தால் தான் தெரியும். நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தாங்க. மண்டபத்தில் தான் வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். அநேகமாக எப்படியும் வந்துட்டு 2 மணிக்கு மேலே தான் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு எடிட் பண்ண வேண்டியதான். எண்டு வீடியோ மட்டும் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை வந்துட்டு அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். நம்ம டிராஃபிக்ங்க. இப்போ தான் வீட்டில் வந்து நிப்பாட்டுறோம். மணி 10:38. எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். கால் பண்ணிட்டாங்கங்க. 2:30க்கு கால் பண்ணிட்டாங்க. அழைக்க போகிறோம். எடிட்டுமே வந்துட்டு ஃபுல்லாக முடித்து வச்சுட்டேன். எண்டு மட்டும் எடுத்து அதை அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேண்டியதான். முடிஞ்சிடும். வாங்க போயிட்டு மண்டபத்தை வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ரைட் சைடில் தான் இருக்குது மண்டபம். ஆனால் தெரியாது, என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கிறதுனால தெரியாது. நாங்கள் போய் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதாங்க அந்த கல்யாண மண்டபம். பெரிய மண்டபமாக இருக்குங்க. அநேகமாக நிறைய பேர் தங்குற அளவு பெரிய ஹாலுங்க இது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு காரை பாருங்கங்க. படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த காரு செம்ம நீட்டமாக உள்ள காரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 மணிக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நான் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். அது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்.